அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. விடாமுயற்சியோடு தொடர்ந்து எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நன்மையான பலன்களாக நடக்குங்க. குறிப்பிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் நிறைய பலமான விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு பொருளாதார நிலையிலையும் நல்ல உயர்வு இருக்கும். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் இவை எல்லாமே கூட தீரப்போகுது அப்படின்னு நிறைய நல்ல தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கீங்க அல்லது 12 ராசியில் என்ன ராசியாக இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குங்களா? இந்த தொழிலில் நான் முதலீடு செய்து எனக்கு அது போயிடுச்சு, நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, யாரை நம்புறதுன்னே தெரியல, இந்த தொழில் எனக்கு சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி அமைப்போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. முக்கியமாக சிம்மராசிக்காரங்களுக்கு எடுத்த முடிவுகள் எல்லாமே சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. குறிப்பிட்டு தொழில் முதலீட்டுக்கு ஏற்ற நல்ல ஒரு லாபம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் குறைந்த அளவிலேயே லாபத்தை பெற போகிறீங்க. இருந்தாலும் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இதனுடைய நிலை மாறும். முடியாமல் இருந்த வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் தடைகள் எல்லாமே விலகும். பணியாளர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உருவாகும். ஜென்ம ராசிக்குள்ள ஞான மோட்சக்காரகன் கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறதால உங்களுடைய வேலையில் கூடுதலான கவனம் செலுத்துறது அவசியம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பார். கூட்டு தொழிலில் இருந்த ஒற்றுமையை வேற்றுமையாக்குவீங்க. வீண் செலவுகளையும் அதிகரிப்பாங்க. புதிய நட்புகள் வழியே உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். அதே போல் அஷ்டம கிரகங்கள் உங்களுக்கு கஷ்டங்களை அதிகரிக்கும் என்கிறதால பெண்கள் தங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையாக அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுக்கு நன்மையே இது கொடுக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குடும்ப ரகசியங்களையும் விவகாரங்களையும் நீங்கள் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நம்மக்கிட்ட இந்த காரண காரியங்கள் இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் நமக்கு பின்னாடி போய் முதுகில் குத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட வரலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குறிப்பிட்டு நீங்கள் முக்கியமாக மாணவர்கள், இப்போ இந்த ராசியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னா பொது தெருவில் கூடுதலான அக்கறை எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாமல் நினைத்ததை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பிறக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மையான நாட்களாக அமையும். அதே போல் அதிர்ஷ்டக்காரனும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியுமான சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரிக்கிறதால மனதில் இருந்த குழப்பம் கூட விலகுங்க. உங்களிடம் ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். பொருளாதார நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உயருங்க. மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை கூட நீங்கள் முடித்து ஆதாயம் காண்பீங்க. பொன் பொருள் கண்டிப்பாக சேரும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட விலகி போகும். பிள்ளைகள் நலனில் அதிகமான அக்கறை உங்களுக்கு நீங்கள் காட்டுவீங்க. புதிய வீடு புதிய இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு முயற்சியை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சி இப்போ வெற்றியை கொடுக்கறதா இருக்கும். பிறருக்கு நீங்கள் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமை உயரும். நமக்கு யாரும் கொடுக்கலையே, நம்மளை யாரும் பார்த்துக்கலையே அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கூட இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் பெற போகிறீங்க. அதே போல் கர்மகாரகன் சனியோட அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்கள் வேலைகளில் நிதானமாக நீங்கள் இருந்து செயல்படுறது நல்லது. உங்களுக்கான எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை பிறர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்காமல் நீங்களே செய்கிறது நன்மையை கொடுக்குங்க. சனி பகவானுடைய பார்வையில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கறதால செய்து வரக்கூடிய தொழிலில் கூடுதலான அக்கறை உங்களுக்கு தேவைப்படுது.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரியை அனுசரித்து போகிறது நன்மையை கொடுக்கும். உறவினர்களால் சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் உங்களுக்கு தேவை. பண விவகாரங்களில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிகமான கவனம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு எந்த ஒன்றிலுமே முதன்மையாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் சூரியனும் கர்மகாரகன் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் வரக்கூடிய காலகட்டம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறதால உங்களுக்கு ஏற்ற சொல்லப்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகும். அதே போல் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் வியாபாரம் செய்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை காண முடியும். மேலும் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகள்லாம் சிறப்பாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கூட விலகி போகும். பிள்ளைகள் பெருமை அடையக்கூடிய நிலையை உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவர்களால் நல்ல ஒரு பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலத்தை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய தகுதியானவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு கூட்டு தொழிலில் நீங்கள் ரொம்பவே நெருக்கடிகளை இப்போ சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாகும். வேலையின் காரணமாக கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடத்துல அப்படின்னு வாழ்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நிலை கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் நிச்சயமாக அக்கறை கூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான தகவல்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதாவது வரக்கூடிய காலகட்டம் இந்த பங்குனி முடிந்து கூட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தில் சுப செலவுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய உறவினர்களிடம் அன்போடு நடந்து கொள்வதால் உறவினர்களிடம் பாச பிணைப்பு குடும்ப மேன்மைக்கு உதவிகரமாக இருக்கும். மாணவர்கள் வேலை வாய்ப்பு பெறுவாங்க. கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். நண்பர்களோடு உரையாடுவதால் புதிய ஞானம் பிறக்கும். மேலும் தெய்வ நம்பிக்கை பெருகுவதால் மன அமைதியாக இருக்கும் அப்படின்னும். மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக பேசுறது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்வது மிகவும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத செய்யுங்க. சிவன் கோவிலுக்கு போய் 9 முறை நீங்கள் வலம் வரலாம். பிரதோஷந்தோறும் அபிஷேகத்துக்கு நெய் மற்றும் தேன் கொடுக்கறது நல்லது. தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். மேலும் பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை கூட மீண்டும் தொடர்வீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடிபுகுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்து கொடுப்பீங்க. அதனால் அவர்களும் கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்க போனால் இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப நன்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட தயக்கம் காட்டிய ஊழியர்கள் கூட இனிமே உங்களுடைய சொல்ல மதித்து அனைத்து செயல்களையுமே செய்வாங்க. மேலும் நீங்கள் மூலதனத்தை தொழிலில் போடுவீங்க. சொகுசான ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்கிறவங்க தங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மை பெறுவாங்க. பெண்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெறுவாங்க அப்படின்னு நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.